எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட்டனோட ஷார்ட்கட் வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம், அதை எப்படிலாம் சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீடே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரை பாருங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஆர்டராக பார்த்துட்டு போயிடலாம். வாங்க பார்ப்போம். இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சின்ன சின்ன வார்த்தைக்கு நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம். ஆர் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஷார்ட்கட் எழுதணும் அப்படின்னா ஆர் நாட் இந்த மாதிரி போடுவோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோக் எப்படின்னா ஆர் போடுவீங்க, நாட் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆர் நாட் போடுவீங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு என்ன போட்டு நான் இப்படி ஒரு கோடு போடுறோம், ஸோ இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதே நாட்டுனால் எழுதுறதோட ஹூக்கன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்றனால நீங்கள் எல்லா இடத்துலையுமே நாட்டுன்ற ஒரு இடத்துல ஹூக்கன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது இந்த ஆர் நாட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கு சொல்கிறேன் நான், பெரிய வார்த்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கு இதெல்லாம் நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹூக்கன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கே ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் டிக்டேஷன் போடும்போது இட் இஸ் நாட்டுன்னு ஒன்று வரும். இப்போது இட் இஸ் நாட்டுன்ற வர இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு இந்த நாட் போடுறதா இல்லை ஹூக்கன் பண்ணுறதான்ற ஒரு டவுட் வந்துடும். நீங்கள் என்ன தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே ஆர் நாட் வரும்போது கரெக்டாக எழுதுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆர் நாட் வரும்போது கரெக்டாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆர் நாட்டுக்கு இந்த இதை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. ஆனால் வேறு இடத்துல நாட் வரும்போது இந்த ஹூக்கன் பண்ணணுமா இல்லை இப்படி நாட் போடணுமான்னு ஒரு சின்ன ஒரு செகண்ட் அப்படி ஸ்டக் ஆகி அடுத்த வார்த்தை எழுத ஆரம்பிப்பீங்க. ஆனால் கரெக்டாக எழுதிடுவீங்க நாட்டு நீங்கள். ஸோ இந்த மாதிரி நாட்டு எழுதிடுவீங்க, ஆனால் ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு நீங்கள் இப்படி ஒவ்வொரு வாட்டி ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா, ஒரு பேசேஜுக்கு நீங்கள் ஒரு 30-40 ஷார்ட்கட் கற்றுட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கு அப்போ 30-40 வாட்டி நீங்கள் ஸ்டக் ஆனீங்கன்னா அடுத்த ஸ்பீடு வரும் பார்த்தீங்களா. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்பீடாக எழுதிடுவீங்க. பட் தெரியாத புது வார்த்தை ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல மாட்டிப்பீங்க. அந்த இடத்துல லாக் ஆன நீங்கள் அதுக்கப்புறம் பேசேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களால் அந்த ஸ்பீடை இழுத்து பிடிச்சி எழுதவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். உங்களால் மறுபடியும் நார்மலாக சொன்னாலும் எழுத தெரியணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் எழுத தெரியணும். உங்களுக்கு ஷார்ட்கட் இப்படி இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றுமே கூச்சமே படாமல் டேரெக்ட் ஸ்டோக்கே போட்டுட்டு போயிருங்க, அதுதான் நல்லது. இப்போ நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்லாம் பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க இங்கிலீஷ் ஜூனியருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தப்பு வருன்றனால அவங்க மேக்ஸிமம் ஃபுல் ஸ்டோக் தான் போட சொல்லுவாங்க. பட் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு ஸ்பீடு வராது, ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்குலாம் ஸ்பீடு வராது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது. பட் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இட் இஸ் நாட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, இப்போது நார்மலாக நீங்கள் இட் இஸ் இப்படி போட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், இட் இஸ் போட்டுறீங்க. இந்த இடத்துல நாட்டுக்கு என்ன இப்படி ஹூக்கன் போடுவீங்களா? இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட்டுக்கு நீங்கள் இப்படி போட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை இட் இஸ் நாட்டுக்கு நீங்கள் இப்படி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடாக எழுதும்போது ஆல்ரெடி 80 வேர்ட் ஸ்பீடே நமக்கு ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும் டிக்டேஷனில். ஏன்னா நமக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா எழுதுகிற ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் எல்லாத்துக்குள்ளுமே, அடுத்த வார்த்தை என்ன வரணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வரும்போது இது இட் இஸ் நாட்டுன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இப்போ இந்த நாட்டுன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சரியாக எழுதுறதுக்காக நீங்கள் இந்த இட் இஸையும் தப்பாக எழுதிட்டு போயிடுவீங்க. இப்போது 3 மிஸ்டேக் ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சனால 3 வார்த்தையோட மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனில் நிறைய பேருக்கு என்ன ஸ்டோக்குனே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் என்ன தான் ரெகுலராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களால் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உட்காந்து டிக்டேஷன் எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் அங்கே போய் நீங்கள் எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஷார்ட்கட்டே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாகவே எழுதுங்க. இதெல்லாம் கேளுங்க. ஆர் நாட்டுன்றதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோக்கெல்லாம் கிடையாது, ஈஸியாக எழுதிட்டு போயிட முடியும். இப்போது எந்த மாதிரியான வார்த்தைக்கெலாம் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், இப்போது பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி, இப்போது இந்த மாதிரி வார்த்தைக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட்டுக்கு ஸ்டோக் போட தெரியணும், ஆஃப் நார்மலாக கிரமலாகு, இது கிரமலாகு, எபிலிட்டிக்கு ஸ்டோக் போட தெரியணும். இந்த 4 வார்த்தைக்கு ஸ்டோக் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்ற வார்த்தைக்கு மட்டும் எனக்கு இப்படி ஸ்டோக் போட தெரியும், நான் இப்படி ஈஸியாக போட்டுருவேன் அப்படின்னா இது ஓகே. பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்றதை வந்து எல்லாத்தையும் பிரித்து படிப்பாங்க நான் சொல்ல. மேக்ஸிமம் படித்தாங்கன்னா எப்படி படிப்பாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடிலாம் கொஞ்சம் ஸ்பீடை இழுத்து பிடிச்சி எழுதினா கூட இந்த இடத்துல உங்களுக்கு கை ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். பட் ஆனால் வேறு இடத்துல பெஸ்ட் ஆஃப்னு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இந்த பெஸ்ட் ஆஃப்ன்றதை மட்டும் படிக்கிறாங்க
அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் மறுபடியும் லாக் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்றதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த வார்த்தைக்கு மட்டுமே நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த பெஸ்ட் ஆஃப்ன்ற வார்த்தைக்கு தனியாக உங்களுக்கு ஸ்டோக்கே எழுத தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப்னாலே இப்படி தான் போட வரும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நாள் பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்னு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் உங்களுக்கு திடீர்னு பெஸ்ட் ஆஃப் அப்படின்றது போடவே வராது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பெஸ்ட்டுக்கும் ஸ்டோக் தெரியணும், ஆஃப் அவர் எபிலிட்டி இந்த 4க்குமே ஸ்டோக் தெரியணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மற்ற இடத்துல இந்த வார்த்தை வந்தால் கூட சர்வே பண்ண முடியும். இல்லை எனக்கு இதுக்கு மட்டும் தான் ஸ்டோக் தெரியும், பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டியில் பெஸ்ட் அவர் எபிலிட்டின்னு சொல்லிட்டா கூட எனக்கு போட தெரியாது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நான் இந்த வார்த்தையை சேர்த்து எழுதிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஆகும்னா அங்கே தான் மார்க் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாது. இந்த இடத்துல பெஸ்ட் ஆஃப் அவர் அவ்வளோ நாள் நீங்கள் பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்னு எழுதின உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு உங்களுக்கு ஸ்டோக் தெரியாதுன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்டோக்கை நீங்கள் போட்டுருவீங்க. பதற்றத்தில் என்ன போடுறதுன்னு தெரியாமல் இந்த ஸ்டோக்கை போட்டுருவீங்க. உங்களுக்குள்ள ஞாபகமும் இருக்கும், ஐயோ இந்த இடத்துல பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டியில் தேர் எபிலிட்டி. ஆனால் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வார்த்தை எழுதும்போது இந்த இடத்த நீங்கள் விட்டுருவீங்க. இந்த இடத்துல பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டின்னு எழுதிட்டு போவீங்க. அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட்னாலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போது ஆனால் பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி அப்படின்னு படித்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் சேர்த்து படிக்கிறாங்க, நீங்கள் ஸ்பீடை விட்டுட்டீங்க, இந்த இடத்துல பிடிக்கணுன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல ஷார்ட்கட். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் ஓரளவுக்கு சேர்த்து தான் படிப்பாங்க, லெட்டருக்கு கீழே வரும். அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டி, பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டினாலும் எபிலிட்டினா ஒரு சின்ன பி போட்டிங்க அப்படின்னா அது எபிலிட்டின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணினீங்க, இந்த மாதிரி வார்த்தைக்கெலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த தயருக்கு உங்களுக்கு ஸ்டோக் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டான ஸ்டோக் தெரிஞ்சிருக்கணும். இப்படி வந்தாலும் எழுத தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கும் உங்களுக்கு ஸ்டோக் தெரியணும். தேர்ன்ற வார்த்தை தனியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேர் போட தெரியணும்ல. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் அதாவது ஷார்ட்கட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஷார்ட்கட் இப்போது தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறையா இதில் இப்போது ஷார்ட்கட் கிடைக்கிது அப்படின்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது என்ன ஆகும்னா நீங்கள் படித்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருப்பீங்க. அதனால் அடுத்தடுத்த ஸ்டோக் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டோக்கை தப்பாக போட்டால் கூட இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எழுதிட்டு போயிருவீங்க. பட் ஆனால் எக்ஸாம் எல்லாம் அப்படியே உல்ட்டாவாயிரும். உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லேருந்து வரவங்க நிறையா பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் தனித்தனி ஸ்டோக்காக போட்டே பழக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டும் தெரியும், தனி ஸ்டோக்கும் தெரியும். அவங்க எப்படி போட்டிங்கனாலும் அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த வார்த்தை வந்தாலும் எப்படி இருந்தாலும் எழுதணும், அதை எப்படி சரி பண்ணி எழுதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்ஸ்டியூட் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்க்ரீஸுன்ற ஒரு வார்த்தை. இன்க்ரீஸுன்ற வார்த்தைக்கெலாம் நீங்கள் இது ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ்னு எழுதுங்க, இந்த மாதிரி எழுதிக்குங்க. இன்க்ரீஸ்டு, இன்க்ரீஸிங் புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைக்கு அதாவது ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தைக்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் இன்க்ரீஸுன்ற வார்த்தை இன்க்ரீஸ்டுன்னு மாறும், இல்லை இன்க்ரீஸிங்னு மாறும். இது மட்டும் தான் மாறும். இதெல்லாம் தனித்தனியாக கூட எழுதிட முடியும். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இன்க்ரீஸ் அப்படின்னு போடுன்ற அவசியம் இல்லை. ஃபுல் ஸ்டோக் போடணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எந்த மாதிரியான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும், எந்தெந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது இன் மெனி கேசஸ்ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். சரி, இன் மெனி கேசஸ் கரெக்டாக இருக்கும். இன் மெனி கேசஸ்ன்னு ஒரு வார்த்தை வருதுன்னு நினச்சிங்களேன். இப்போ இதுக்கு நீங்கள் இப்போது ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக இன் போடுவீங்க, அடுத்து என்ன போடுவீங்க, மெனி போடுவீங்க, கேசஸ் இப்படி போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இன் மெனி கேசஸ்ன்ட்டு இது இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே, ஸ்பீடாக எழுதும்போது இப்படி போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் ரெகுலராக இந்த வார்த்தையை இன்மெனி கேசஸ்ன்னு எழுதி அதை எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்டோக்கு போட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி இன்மெனி கேசஸ் தான் எழுதிருவீங்க அப்படின்னா அது ஓகே, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இப்படி அதாவது ஒரு 10 பேசேஜ் எழுதுனா ஒரு பேசேஜ் தான் இன்மெனி கேசஸ்ன்னு வரும். பட் ஆனால் இன்மெனி கேசஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோக் தான் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்குவீங்க. இது என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா ஸ்பீடாக எழுதும்போது கரெக்டாக அவங்களாலலாம் இப்படி இந்த மாதிரிலாம் உட்காந்து கரெக்டாக ஸ்டோக் போட்டுற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போது இன்மெனின்றதுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். கேசஸ்ன்றதை தனியாக எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக, அதாவது இந்த வார்த்தை தப்பாக ஆனால் கூட இதை கேசஸ்ன்றதை கரெக்டாக எழுதி
டிக்டேஷன் போட்டு அதை லிசன் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சே இது இன்மெனி கேசஸ் தான் டிக்டேஷன் பண்ணாங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் காப்பாற்றிடலாம். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பிரித்து ஷார்ட்கட்டை எழுத முடியுமோ அதை எழுதுனீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸை குறைக்கலாம். ஒரு மிஸ்டேக்ஸும் நம்ம எக்ஸாமில் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஷன் எடுத்தால் தான் அது வந்து வெற்றி கிடையாது. செகண்ட் கிளாஸ் எடுத்தால் கூட அது வெற்றி தான். ஏன்னா இது வந்து ஃப்ளூக்லலாம் பாஸ் போடுற எக்ஸாம் கிடையாது. நல்லா எழுதிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது பாஸ் போடுவாங்க. அதனால் ஒரு மிஸ்டேக்ஸையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற சின்ன இதெல்லாம் நான் முக்கியமானது நல்ல ஷார்ட்கட்டாக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நான் வச்சுருக்கேன் ஒரு 300-350 ஷார்ட்கட் கிட்டே என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணி தப்பாக எழுதி கடைசியில் எனக்கு ஸ்பீடை நான் விட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது நிறையா தப்பு வந்து அதுக்கப்புறம் இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஷீட் போட்டு நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எதெல்லாம் எழுதிக்கலாம்னு நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் எழுதிக்கோங்க. இன்க்ரீஸ்லாம் எழுதிக்கோங்க. இன்க்ரீஸ்லாம் நல்ல ஷார்ட்கட். இதெல்லாம் இன்ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போடுங்க, ஒரு கே சின்னதாக ஆஃபிங் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து இன்ஃபேக்ட். இதெல்லாம் நல்ல ஷார்ட்கட். இதெல்லாம் சேர்த்து தான் படிப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் அஃப்ரைடு. இப்போது வி ஆர் அஃப்ரைடு, ஓகே, வி ஆர் அஃப்ரைடு. ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து தனியாக எழுதி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டுறேன். உங்களுக்கு ஒரு 10 ஷார்ட்கட் நான் போடுறேன் டெய்லியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து 10 ஷார்ட்கட் நல்ல ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷார்ட்கட் மட்டும் 10 ஷார்ட்கட் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து ரெகுலராக கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், இப்போது நம்ம பண்ணுற தப்பில் சொல்கிறேன். நான் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நான் எழுதும்போது எக்ஸாம்பிள் எழுதுனா என்ன தப்பு பண்ணுன்னா இந்த இதை பாருங்கள், விஆர், ஓகேவா, இதை சேர்த்து எழுதுறேன். இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது அஃப்ரைடுன்ற ஒரு வார்த்தை இப்படி எழுதுறேன்னு வச்சுங்களேன், இது நான் கண்டுபிடிச்சிடறேன். விஆர் அஃப்ரைடு, ஓகே, ஏன்னா எனக்கு இது ஷார்ட்கட் தெரியும். விஆர் ஷுவர், இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். இதுவும் அடிக்கடி வரும், இதுவும் அடிக்கடி வரும். இப்போது நம்ம பண்ணுற தப்பு பாருங்கள், நம்ம ஷார்ட்கட் கற்று வச்சுக்கிட்டனால நமக்கு வர பிரச்சனையை பாருங்கள். விஆர் ஷுவர் இப்படி எழுதுகிறோமா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் பொறுமையாக போடுறதுனால எனக்கு தெரியுது. என்னென்னு என்னால் பெனில் போடுறதுனால சரியாக போட முடியல. பென்சிலில் போட்டால் நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்பீடாக எழுதும்போது இப்படி போட்டு போயிருவீங்க ரெண்டுக்குமே. இது ஷுவரான்னு கண்டுபிடிப்பீங்களா இல்லை அஃப்ரைடுன்னு கண்டுபிடிப்பீங்களா? ரெண்டுக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அஃப்ரைடுன்னு வந்தால் சரி ஓகே ஒரு டி எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதிப்போம், இப்படி வந்தால் அஃப்ரைடுன்னு வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இல்லைனா எஸ் போட்டுப்போம், இது ஷுவர்னு வரும். அப்போது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி அதில் இன்னொரு ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல இப்போ நீங்கள் நார்மலாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அஃப்ரைடு இப்படி எழுதுவீங்க. சரி, அஃப்ரைடு, சாரி பெனில் எழுதுறேன் எனக்கு வரல. அஃப்ரைடுன்னு இப்படி எழுதுறீங்க, வி ஆர் அஃப்ரைடு. இந்த மாதிரி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எழுதுனா அதாவது தப்பு பண்ணாமல் நீங்கள் தப்பிச்சிக்கலான்ற. இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வாங்குறதுக்கு வி ஆர் அஃப்ரைடுன்றதை இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்கன்ற, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன வார்த்தைக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், நான் தப்பு சொல்லலை. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு பிரச்சனை வருது, ஓகே இது அஃப்ரைடாக ஷுவரான்னு கண்டுபிடிக்க தெரில அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்த வி ஆர் அஃப்ரைடுன்னு எழுதிட்டு போயிருங்க. வி ஆர் அஃப்ரைட் அப்படின்னு எழுதிட்டு போயிருங்க. உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் மறுபடியும் அதாவது இதை ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டைரெக்டாக நீங்கள் கூச்சமே படாமல் ஃபுல் ஸ்டோக்குக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் நீங்கள் ஒரு மிஸ்டேக்ஸையும் நீங்கள் சரி பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் எ ரிசல்ட்டுன்ற ஒரு வார்த்தை வரும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹோல்னு ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சேர்த்தே படிப்பாங்க. டிக்டேட்டர், எப்படிப்பட்ட டிக்டேட்டர் வந்தாலுமே ஓரளவுக்கு சேர்த்து படிப்பாங்க. இதெல்லாம் நல்ல ஷார்ட்கட், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே. இதெல்லாம் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் கஷ்டமாக எழுதிட்டு வந்திருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வரும்போது உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வரும். இன்னொன்று ஒரு செகண்ட் உங்களுக்கு கையும் ஃப்ரீயாக கிடைக்கும் அடுத்த வார்த்தை ஈஸியாக லிசன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்களேன், இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட்டுன்றதை வந்து இதை சின்னதாக போட்டுக்குங்க. இதே ஆஸ் அ ஹோல்னு வந்துச்சு அப்படின்னா இதை பெருசாக போட்டுக்குங்க.
ஸோ இந்த மாதிரி வித்தியாசப்படுத்திக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வார்த்தை தான், ரிசல்ட்டு ஹோலுக்கும் வந்து சின்ன சின்ன வித்தியாசப்படுத்திக்க முடியும் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் ஜூனியரை ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். பட் ஒன்ஸ் உங்களால் இது ரெண்டையுமே நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிசல்ட்டுன்றதை நீங்கள் நார்மலாக போட்டுருங்க. ஆஸை வேணால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ரிசல்ட்டுன்றதை நார்மலாக போட்டுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பாக வரக்கூடாது. ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஷார்ட் அண்ட் சூப்பராக எழுத முடியுமாலாம் அப்படிலாம் இல்லை. இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஸ்டோக் போட்டால் கூட 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டை பிடிச்சிட முடியும். பட் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு உங்கள் கைக்கு ஒரு 85 கிடைக்கும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக எழுதுறவங்களுக்கும் அந்த ஒரு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் எழுதுறவங்களுக்கு 80 வேர்ட்ஸ் பர் மினிட் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் ஒரு 85 to 90 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும். ஆனால் ஸ்பீடு எவ்வளோ கையில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, தப்பு இல்லாமல் எழுதி அதை நம்மளால் டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிட முடியுமான்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் ஸ்பீடு இப்போ தான் எழுதிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க பார்த்தீங்களா, எழுதும்போது இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி போட்டால் நம்மளால் எழுத முடியலன்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது வரைக்குமே இது வந்து மேபி நான் சொல்கிறது இல்லை நாங்கள் ஈஸியாக எழுதிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்பீடாக எழுதும்போது, அதாவது ஒரு பயத்தோடு எழுதும்போது இது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெசசரின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இட் இஸ் நெசசரி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஷார்ட்கட் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த ஷார்ட்கட் வரும் பாருங்கள். இட் இஸ் நெசசரி நல்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இட் இஸ் நெசசரின்ற வார்த்தை அதிகமாக வந்திருக்கும். ஸ்பீட் எழுதுகிற எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் நெசசரி உட்காந்து இப்படிலாம் போட்டுக்கிட்டு அவசியம் இல்லை. இட் இஸ் போட்டு இப்படி எழுதுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் இப்படி போட்டு அதோட ஒரு ஆரை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நெசசரி. இது நல்ல ஷார்ட்கட், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது இங்கே பாருங்கள், ஆஸ் இயர்லி as பாசிபிள் இதெல்லாம் ஓரளவுக்கு புக்லேயே இருக்கும். இது as பாசிபிள் ப்ரோ என்ன தெரிஞ்ச ஷார்ட்கட்டை எழுதி காய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நான் வச்சுருக்க எல்லா ஷார்ட்கட்டுக்குமே நான் வந்து எழுதி நான் போட்டுறேன். உங்களுக்கு அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு இது மாதிரி எழுதி காட்டுறேன் அப்படின்னா, நம்ம பண்ணுற தப்பை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாட்டி ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாலுலேருந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்கட் வீடியோவுக்கு. இங்கே பாருங்கள், as early as possible. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் உங்களுக்கு. இந்த மாதிரி வார்த்தைக்கு நீங்கள் ஆனால் பாசிபிள்ன்றது உங்களுக்கு போடவும் தெரியணும். as early as possible மேக்ஸிமம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஆர்டராகவே படிச்சுட்டு வருவாங்க. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அடுத்து சொல்லணும்னு நினச்சேன். இன் திஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை மேக்ஸிமம் அடிக்கடி இதில் ஒரு பேசேஜில் ஒரு 4-5 வாட்டினா இந்த வந்துடும். இப்போ பாருங்கள், இன் திஸ் கனெக்ஷன் பாருங்களேன். இப்போது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா புக்லேயே இருக்கும். இந்த ஷார்ட்கட் இன் திஸ் கனெக்ஷன் இருக்கும். ஒரு பேசேஜில் டைரெக்டாக போட்டிருப்பான் இன் திஸ் கனெக்ஷன்றதை, ஒரு பேசேஜில் இன் திஸ் கனெக்ஷன் இப்படி போட்டிருப்பான். இதில் எதடா ப்ராக்டிஸ் பண்ணுறது நமக்குள்ள ஒரு டவுட் வரும். சிம்பிளாக பாருங்கள், இப்போது இன் திஸ் கனெக்ஷன் நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 முறை உங்களுக்கு இன் திஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போட்டுருவீங்க டக்குன்னு. அடுத்த வார்த்தை என்னமோ வந்துட்டு போகுது. இன் திஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்படி நீங்கள் போடுவீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டீங்க. இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கும்போது. சரி, இதை சரி பண்ணி எழுதிக்கலான்னு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இதை இப்படி போட்டிருக்கிறத பார்த்துட்டு இது இன் திஸ்ஸா இல்லை இன்ஃப்ளூயன்ஸான்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துடும். கிராமலாக் நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வந்துடும். இது இந்திஸா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமா இல்லை என்னவாக இருக்கும், இன்க்ரீஸ்டுக்கு தான் நம்ம மேலே தெரியாமல் போட்டுட்டோமான்ற ஒரு டவுட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இன் திஸ் இப்படின்றத இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து மாறவே மாறாதீங்க. இந்த கனெக்ஷன் எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம், இப்போ அவன் என்ன போட்டிருக்கான் இன் திஸ் கனெக்ஷன் இப்படி போட்டிருக்கத நீங்கள் நார்மலாக எப்பொழுதும் இன் திஸ் இப்படி போகிறீங்கன்னா இந்த கனெக்ஷன் எழுதிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ இன் திஸ் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி எழுத தெரியணும் உங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், அடுத்து இன்னொன்று பாருங்கள். ஆன் திஸ் அக்கேஷன். ப்ரோ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ப்ரோ, இப்போது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா
அடிக்கடி வர வார்த்தை. இன்னொன்று, இந்த வார்த்தையில் இந்த இடத்துல தான் நம்மளால் ஸ்பீடை மறுபடியும் விட்ட ஸ்பீடை பிடிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வார்த்தை, இதெல்லாம் ஈஸியாக எழுதிட்டு போகிற வார்த்தை. பட் இதுக்கு கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இந்திஸ் கனெக்ஷன்ற அந்த 3 வார்த்தை சேர்த்து படிக்கிற இடத்துல தான் நம்ம விட்ட ஸ்பீடை பிடிக்க முடியும். முன்னாடி ஸ்பீடை விட்டுருப்போம் தெரியாமல், அதை நம்ம மறுபடியும் இந்த இடத்துல தான் பிடிக்க முடியும். இப்போது ஆன் திஸ் கனெக்ஷன் அக்கேஷன் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு அவன் எப்படி ஷார்ட்கட் போடுவாங்கன்னா எல்லாரும் ஆன் திஸ் அக்கேஷனை இப்படி போடுங்க, ஆன் திஸ் அக்கேஷன் இப்படி போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஆன் திஸ்ன்றதை நீங்கள் இப்படியே போட்டு பழகிட்டீங்க. ஆன் திஸ் அக்கேஷன், ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு இப்படி போட்டுருவீங்க. அடுத்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டக்குன்னு நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் இப்படி போன கை டக்குன்னு ஆன் திஸ்ன்னு இப்படி வந்த உடனே அடுத்ததுக்கு மாறிடுமா? அப்படி மாறிச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு ஒரு செகண்ட் நின்று போயிடும். ஐயோ தப்பாக எழுதிட்டோமேன்ற ஒரு பயம் வந்துடும் உங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்ச வார்த்தை கூட தப்பாக எழுதிட்டு போயிட்டுருப்பீங்க. அதனால் ஆன் திஸ் ஒன்று சேர்த்து எழுதுங்க, இல்லை ஆனை போட்டு திஸ்ஸை போட்டு தனியாக எழுதிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. ஒன்று இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எப்படியா இருந்தாலும் நான் எழுதிடுவேன்னா எழுதுங்க, இல்லைனா நார்மல் ஸ்ட்ரோக்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தப்பே கிடையாது. இது உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும். நார்மல் ஸ்ட்ரோக், அதாவது அதோட கரெக்டான ஸ்ட்ரோக் உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும், உங்களை காலை வாரியே விடாது. ஆனால் ஷார்ட்கட் ஒரு சில வார்த்தைக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் கை கொடுக்கும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுன்றதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் ஆன் திஸ் அக்கேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆன் திஸ் அக்கேஷன் உங்களுக்கு வந்து இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டுமே தப்பாக போட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு 100% தகுதியான ஆள். இல்லை என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னா எதுக்கெல்லாம் ஒரு வார்த்தைக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எதுக்காக நான் ஷார்ட்கட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஆன் திஸ் அக்கேஷன்றதை இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மட்டும் பழகிட்டிங்கன்னா உங்களால் ஆன் திஸ் அக்கேஷனை இப்படி போடவே முடியாது. இந்திஸ் கனெக்ஷனை நீங்கள் இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்பொழுதுமே இந்திஸ் கனெக்ஷன் இப்படி போட வராது. அப்படி இதுலேருந்து நீங்கள் இதை மாறுறதுக்கு மினிமம் 15 நாள்லாம் அது ஆகும். ஒன்ஸ் ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் நான் ஆல்ட்ரு பண்ணி எழுதணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழசு எழுதுறதா புதுசு எழுதுறதா, எனக்கு பழசு தான் நல்லா வருது புதுசு எழுத வர மாட்டேது அப்படின்றது மினிமம் 15 நாள் ஆகும். அதே மாதிரி சீனியர் இப்போ ஜூனியர் எக்ஸாம் போகிற யாருமே கடைசி 2 months இல்லை 1.5 மாதம் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் ஸ்பீடில் மாற்றிக்கிட்டு ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கலாம். 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் ஷார்ட்கட்டை உள்ளே கொண்டுட்டு போகவே கூடாது. அப்படி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் வந்துடும். அதாவது இப்போ சொன்னால் February மாதம் எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டிசம்பர் வரைக்கும் ஷார்ட்கட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். புது ஷார்ட்கட்டாக ஒன்ஸ் நீங்கள் பிக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் எந்த ஷார்ட்கட்டையுமே புதுசாக போடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரோக்கை எப்படி ஸ்பீடாக எழுதலான்றதை மட்டும் யோசிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷ் ஜூனியர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதான் சொல்கிறேன் பாருங்கள், கரெக்டாக கைட் பண்ணுறவங்க கூட இன்னும் கைட் பண்ணால் இங்கிலீஷ் ஜூனியரை ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு 30 பேசேஜ் சூப்பராக படிச்சுட்டு போனீங்கன்னா கூட நீங்களும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணுறது நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் கூட எடுக்க முடியும். பட் ஆனால் அந்த 30 பேசேஜை எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. குவாலிட்டினா என்ன குவாலிட்டி? நீங்கள் உட்காந்து படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாம் இங்கே பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக எழுதுனா 3 மிஸ்டேக்ஸ். ஒரு பேசேஜில் 5 வார்த்தை இந்திஸ் கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா 15 மிஸ்டேக் போயிடுச்சு. இதிலே நீங்கள் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிட்டீங்க. இதில் ஃபுல் ஸ்டாப் காமா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சரி பண்ண கற்றுக்கணும். நான் உங்களுக்கு இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இப்போ இதில் ஒரு 10 ஷார்ட்கட் இருக்குது என்கிட்ட. அந்த 10 ஷார்ட்கட் நல்ல ஷார்ட்கட்டை மட்டும் எடுத்து நான் இப்போவே இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்தில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் அப்டேட் பண்ணிடுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் செக் பண்ணுங்கள், வீடியோவும் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் உண்மையாக சொல்லணும்னா நான் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன், டெலிகிராம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் யாருக்குமே நம்பரும் கொடுக்கல நான் பெருசாக. பட் எல்லோரும் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுடுறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பேசேஜ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஒன்று தரலான்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்பீடு எழுத தெரியும், ஆல்ரெடி நான் ஸ்பீடு நல்லா எழுதிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா நான் புதுசாக படிக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை இதுக்கப்புறம் நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக, என்னடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஸ்பீடு டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது புதுசாக நான் இப்போ தான் வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி ஸ்பீட் எழுதுறது எனக்கு எழுதவே பிடிக்கல. இது வந்து நான் வந்து இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு நான் சொல்லலை, நான் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டும் தான் இந்த ஐடியாவை நான் தரேன்.
ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு தான் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் இந்த டிப்ஸை நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் இந்த புக்கு ஸ்பீட் புக் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க February 2010 நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க பேசேஜெலாம் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் தான். பட் ஆனால் அதுக்கான டைம் இது இல்லை. நீங்கள் February 2010 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் டைம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒரு மாதம் நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 20 to 30 பேசேஜ் படிக்க போகிறோம். அதாவது இன்ஸ்டியூட் போய் டெய்லி ஒருத்தன் ஒரு பேசேஜ் படிக்கிறதுக்கும் நம்ம படிக்க போகிறது ஈக்குவல் தான். அதை எப்படி ஸ்பிட் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜோட 2 பேராகிராஃப் நீங்கள் படிக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இது ஒரு பேசேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பேராகிராஃப் தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து February 2010 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் 10 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்கும். அதாவது 20 கொஷின் பேப்பர் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 கொஷின் பேப்பர்னு. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இது, 2வது பேராகிராஃப் இது. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு அதாவது இது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகாது, ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அடுத்தடுத்த நாள் உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே பார்க்க முடியும். நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு என் கூட ப்ராக்டிஸ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஃபுல் பேசேஜுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் யாராலையும் படிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பேசேஜ் உட்காந்து எழுதினாலும் முடிக்க முடியாது. 2 நாள் ஆகும். ஒரு பேசேஜ் படிக்கவே எனக்கு 2 நாள் ஆகுதுன்னா நம்ம 50 பேசேஜ் 60 பேஜெலாம் நம்ம எப்போ படித்து முடிக்கிறது? அப்படி படிக்காதீங்க. இந்த பேராகிராஃப் ஒரு நாளைக்கு நம்மளோட டார்கெட். இப்போது நாளையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா February 2010 ஃபஸ்ட்டு பேராவும் செகண்டு பேராவும் மட்டும்தான் உங்களோட டார்கெட். ஆனால் இந்த பேராவை நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா வார்த்தையும் ஃபுல்லாக படிச்சிருங்க. இதுக்கு ஸ்டோக் பார்த்துருங்க, இதுக்கும் ஸ்டோக் ஃபுல்லாக போட்டு எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்துட்டு உங்கள் ஃபோனில் நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா, மிஸ்டர் சார் ஐ எம் தேங்க்ஃபுல் டு தி ஹானரபிள் மெம்பர்ஸ் ஹூ ஹேவ். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு வார்த்தையாக படித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை ஒரு 10 வாட்டி எழுதி பார்த்துருங்க முதல்ல. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து போட்டு ஒவ்வொரு வாட்டியாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி எழுதும்போது இதில் 5 வார்த்தை கூட எழுத மாட்டீங்க. 2வது வாட்டி 10 வார்த்தை எழுதுவீங்க. 3வது வாட்டி 15, 4வது வாட்டி 20, 10வது வாட்டி எழுதும்போது இதில் இருக்க எல்லா வார்த்தையும் எழுதுங்க. ஒரு சில வார்த்தை மட்டும் உங்களால் எழுத முடியாது. அதே மாதிரி எல்லா வார்த்தைக்கும் கரெக்டாக அந்தந்த லைன்லேயே ஸ்டோக் போடணும் அப்படின்றத இப்போ இதுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கை எழுத வரணும், அதுக்காக மட்டும்தான். அப்படி ஒரு நாளைக்கு, அதாவது சிம்பிளாக சொல்லிட்டு பாருங்கள், காலையில் மதியத்துக்குள்ளே இதை படித்து முடிச்சுருங்க. மதியத்துலேருந்து நைட்டுக்குள்ளே இதை ஒரு 10 வாட்டி எழுதி பார்த்துருங்க. இதை 10 வாட்டி எழுதணும், 10 வாட்டி டிக்டேஷன் எழுதி பார்த்துடணும். இப்படி ஃபஸ்ட் நாள் இதை பண்ணுங்கள். 2வது நாள் அடுத்து எடுத்துருங்க. ஆகஸ்ட் 2010 ஃபஸ்ட்டு பேரா, 2வது பேரா. நான் அதுங்க என்ன சொன்னேன், 10 வாட்டி பார்த்து எழுதி பார்க்கணும், 10 வாட்டி டிக்டேஷன் எழுதி பார்க்கணும். இதை பண்ணுங்கள். பட் ஆனால் சிம்பிள், இந்த 2 பேரால் நீங்கள் சும்மா சூப்பராக எழுதிருக்கணும். ஒரு நாள் நீங்கள் படிக்க போகிறது வெறும் 2 பேரா. இதை படிக்கிறதுக்கு புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் ஆகும். கண்டிப்பாக சூப்பராக படிச்சிட முடியும். ஆனால் நீங்கள் போடுற எஃபோர்ட் நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு ஈக்குவலாக போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் சும்மா தாறுமாறாக எழுத ஆரம்பிச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் ஸ்டோக் தெரியணும். நீங்கள் ஸ்பீடாக எழுதணும்னு நான் சொல்லலை, இப்போயும் எல்லாத்துக்கும் ஸ்டோக் எழுத தெரியணும். அதாவது ஒரு வார்த்தையாக சொல்லி சஜஷன், வில், பி, இப்படி ஒரு வார்த்தையாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டோக் எழுத தெரியணும். இந்த மாதிரி மட்டும் கற்றுக்குங்க. அடுத்து 3வது நாள் பார்த்தீங்கன்னா February 2010 February 2011 இதில் காட்ட முடியல என்னால். February 2011 அடுத்த 2 பேரா. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் ஃபஸ்ட்டு பேசேஜில் இருக்க ஒவ்வொரு பேசேஜில் இருக்க 2 பேரா மட்டும் படிங்க. அடுத்த 10 நாள் வரைக்கும் இந்த 10 நாள்லேயே உங்களுக்குள்ள அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சும்மா வேறு லெவலில் எழுதிட்டு இருப்பீங்க. அடுத்த 10 நாள் அந்த பேசேஜோட 3வது பேரா 4வது பேரா இருக்கும் பாருங்கள். இந்த பேசேஜோட 3வது பேரா 4வது பேரா. அடுத்த டார்கெட் அடுத்த 10 நாள், அதாவது ஃபஸ்ட்டு 10 நாள் படித்த பேசேஜோட ஃபஸ்ட்டு 2 பேரா படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பேரா. அடுத்த 10 நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு படித்த பேசேஜோட அந்த 2 பேரா. அப்போது 20 நாளில் கிட்டத்தட்ட 10 பேசேஜில் 80% படிச்சிருப்பீங்க. அடுத்த 10 நாள் பேலன்ஸ் இருக்க 2 பேரா. ஒரு பேசேஜில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேரா தான் இருக்கும். இப்படி மட்டும் படிங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் 10 பேசேஜ் தான் படிச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 10 பேசேஜ்லேயும் சும்மா தாறுமாறாக இருப்பீங்க. 100 பேசேஜ் படித்தா தான் ஒருத்தனால இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது. 10 பேசேஜஸ் நீங்கள் சும்மா சூப்பராக படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்களும் பாஸ் பண்ண முடியும்.
இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த 10 பேசேஜை நீங்கள் ஒரு மாதம் எஃபோர்ட் போட்டு நல்லா படிச்சிங்கன்னா, இப்போ மொத்தம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 70 பேசேஜ் இருக்கும். 70ல் 10 விட்டுருங்க, மீதி 60 பேசேஜ் இருக்குல்ல. இந்த 10 பேசேஜை நீங்கள் சூப்பராக படித்த யாரெல்லாம் சூப்பராக படிச்சிருக்கீங்களோ, அடுத்த ஒரே மாதத்தில் 60 பேசேஜையும் ஒரே மாதத்தில் நீங்கள் எழுதுறீங்க. தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 2 பேசேஜ் நீங்களே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 60 பேசேஜில் இருக்க எல்லா வார்த்தையும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது 70% வார்த்தை உங்களுக்கு தெரியும், மீதி 30% வார்த்தையை படிப்பீங்க. ஒரு பேசேஜ் ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கும்போது ஒரு பேசேஜ் படிக்க 4 மணி நேரம் ஆச்சுன்னா, நீங்கள் நல்லா எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் படிக்க ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். நல்லா படித்து பார்த்தீங்கனாலே அவ்வளோதான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இதவே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைனை எழுதிக்கங்க. இது வரைக்கும் ஒரு சஜஷன் வரைக்கும் நீங்கள் ஒரு லைனில் எழுதி வச்சுட்டு, இதுக்கு ஒரு வாட்டியாக ஸ்ட்ரோக் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஹானரபுள் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலலாம் எழுதுவோம்ல, அவனை எழுதி அதை 10 லைன் எழுதுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு லைன் மட்டும் எழுதிக்கங்க, ஷார்ட் அண்டில் 10 லைன் எழுதுங்க. அடுத்த வார்த்தை தேலேருந்து கண்டினியூ பண்ணி அக்கேஷன் வரைக்கும் ஒரு லைனில் எழுதிட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு, அது கீழே ஷார்ட் அண்டில் இதில் ஒவ்வொரு வார்த்தையாக 10 லைன் எழுதுங்க. அதாவது நம்ம சின்ன வயசில் ஹேண்ட் ரைட்டிங்காக எழுதுவோம்ல லைனில், அந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பேரா படிக்கும்போது உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களோட டெவலப்மெண்ட்டை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் பயப்படாதீங்க. நமக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ண முடியும். 100% அடித்து சொல்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் தரேன், எப்படிலாம் ஐடியா தரேன். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். உங்களுக்கு எப்படிலாம் படித்தா ஈஸியாக படிக்க முடியும், ஷார்ட்கட் பண்ணி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.